டெய்லி நைட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு படுக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி சாப்பிட்டா ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணணும் நம்ம உடம்புல. அவ்வளோ வந்து டானிக் மாதிரி இந்த மருந்து. ஸோ இதை வந்து நீங்கள் நைட்டு சாப்பிட்டீங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல எனர்ஜி லெவலோட ஒரு நல்ல ஒரு பொழுதாக இருக்கும். ஸோ இதை டெய்லி நம்ம வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 1 ஸ்பூன் உடனடி நிவாரண டானிக் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்களோட சேனலில் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த டானிக்கை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த உடனடி நிவாரண டானிக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதுக்கு யூஸ் பண்ணுறது வெறும் 3 ஐட்டம்ஸ் தான். ஒன்று வந்து எள்ளு, ஒன்று கருப்பு எள்ளு, இன்னொன்று வந்து பம்கின் சீடு, இன்னொன்று வந்து தேன். இது 3 ஐட்டம் தான். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணணும், இது டெய்லி வந்து நம்ம வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி இது ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், உடம்பு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆவீங்க. ஸோ மைண்டும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா அன்றைக்கி பொழுது வந்து நல்லா போகும். ஸோ அதுக்காக தான் இது 1 ஸ்பூன் உடனடி நிவாரண டானிக்கு. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் பம்கின் சீட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எவ்வளோ அளவு பம்கின் சீடு எடுக்கிறோமோ அதே குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு வந்து கருப்பு எள்ளு எடுக்கணும். ஸோ இந்த பம்கின் சீடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கணும். ஸோ ஸ்லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப ப்ரௌன் அளவுக்கு வறுக்க தேவையில்லை. ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு இதை நைட் சாப்பிட்றப்ப. இதில் வந்து அமினோ ஆசிட் இருக்குது, ட்ரிப்டோஃபின்ற அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இந்த ப்ரோட்டீன் இதுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இது. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரிலீவ் ஆகும் நல்லா. ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், ரிலாக்ஸ்டாக தூங்க முடியும் இந்த பம்கின் சீட் நைட் சாப்பிட்றதுனால. ஸோ இதை காலையில் சாப்பிட்றப்ப வேறு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இதை நைட் சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து இந்த காமிங் ரிலாக்ஸிங் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ அதனால தூக்கம் நல்லா வரும் இது. அதே சமயத்தில் இது வந்து இந்த கிரேவிங் இருக்கும் இல்லையா, சுகர் கிரேவிங், அதெல்லாம் இது ரொம்ப குறைக்கும். பாருங்கள், இது வந்து நல்லா வறுத்துருச்சு, சவுண்டு வெடிக்கிற சவுண்டு வந்துருச்சு. ஸோ இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ வந்து நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். நைட்டு மட்டும் சாப்பிட்டா போதுமா, இல்லை காலையிலையும் சாப்பிட்டா நல்லதா உடம்புக்கு? ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி மார்னிங் சாப்பிட்டா வேறு பெனிஃபிட்ஸு, ஈவினிங் சாப்பிட்டா வேறு பெனிஃபிட்ஸு, நைட்டு சாப்பிட்டா வேறு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் இந்த பம்கின் சீடு. அதனால் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், ஆங்ஸைட்டி வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகணும், அது மாதிரி நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா நைட்டு மட்டும் சாப்பிட்டா போதும். ஆனால் டெய்லி சாப்பிடணும். 30 மினிட்ஸ்க்கு படுக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி டெய்லி சாப்பிடணும். ஒரே ஒரு ஸ்பூன் தான். நெக்ஸ்ட் வந்து கருப்பெள்ளு. இந்த கருப்பெள்ளும் அதே அமௌண்ட் எடுத்துக்கணும். எவ்வளோ நம்ம வந்து பம்கின் சீடு, இப்போ வந்து ஒரு 50 கிராம்ஸ் பம்கின் சீடு எடுத்தால் இதுவும் 50 கிராம்ஸ் எடுக்கணும். ஸோ இதையும் நம்ம வந்து வறுக்கணும், ரெண்டையும் தனித்தனியாக தான் வறுக்கணும். ஸோ இப்போ நான் இதை கருப்பெள்ளை வறுக்கிறேன். கருப்பெள்ளும் வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பெள்ளு வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. ஆல் ஓவர் நம்ம பாடியோட இன்ஃப்ளமேஷனை வந்து நம்மளுக்கு குறைக்குது. அதனால் என்னென்னா உங்களுக்கு பாடி பெயின் இது எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி பாடி பெயின்லாம் இல்லாதப்ப நல்லா தூக்கம் வரும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கருப்பெள்ளில் பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துது. ஸோ அது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு கூலான ஒரு தூக்கம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைஞ்சு இருக்கிற ஒரு ஐட்டம். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம இந்த டானிக்கில் சேர்க்குறோம். இந்த ஒரு ஸ்பூன் நைட்டு சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக நல்லா தூக்கம் வரும். அதை காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நம்மளுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்து நல்லா நம்ம வேலையை செய்ய முடியும். எள்ளு சேர்க்குறதால குழந்தைங்களும் சாப்பிட்லாமா? அதுவும் பொன் குழந்தைங்க வந்து அந்த பீரியட் டைமில் இது சாப்பிட்லாமா? மென்ஸ்ட்ரல் பீரியட் டைமில் மட்டும் அந்த 3 டேஸ்க்கு மட்டும் சாப்பிட தேவையில்லை. மிச்ச நாள்லாம் இது வந்து ரெகுலராக டெய்லி நைட்டில் எல்லாருமே எடுத்துக்கலாம்.
சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஹெல்த்துக்கு. ஏன்னா ஃபுல் பாடி இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்குது, பேட் கொலஸ்ட்ராலை குறைக்குது, அதே சமயத்தில் ஆங்ஸைட்டியோட ஸ்ட்ரெஸ் லெவலோட எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்மி பண்ணுது. இது அதை ரிலாக்ஸிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி நல்ல ஒரு இது கொடுக்கறதுனால தான் இந்த 2 ஐட்டமையும் சேர்த்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்பூனை சாப்பிட்டா இது ஒரு பெரிய மேஜிக்கே பண்ணும். இப்போ நம்ம வறுத்த 2ஐயுமே வந்து அரைக்க வேண்டியதான். ஸோ கொஞ்சம் ஆறினோன்னே அதை வந்து நம்ம வந்து 2ஐயும் அரைச்சிடலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பவுடர் நல்லா நைஸாக பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் பம்கின் சீடையும் நம்ம கருப்பு எள்ளு வறுத்ததையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா ஹனி சேர்க்க போகிறோம். இந்த ஹனி மெயினாக எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த ஹனியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நேச்சுரல் லிக்விட் கோல்டுன்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீப்பு, டைஜஷன், எனர்ஜி லெவல் இது 3ஐயுமே என்ன பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் என்னென்னா நம்மளுக்கு நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கிது. அது யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ இந்த மாதிரி இந்த பவுடரோட இந்த ஹனியை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நைட்டு தூக்கம் வராதவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து குறைக்குது. அதனால ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. இது ஹனி வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்னென்னா த்ரோட்டுக்கும் ஸ்டமக்கும் வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குது. அந்த கோட்டிங் கொடுக்கறதுனால என்னென்னா இந்த அசிடிட்டினால் நைட்டு தூங்குறப்ப நிறைய பேருக்கு காஃப் வரும், சோத்ரோட்லாம் வரும். அது வந்து இந்த ஹனி சாப்பிட்டுட்டு தூங்கினீங்கன்னா வரவே வராது. ஸோ இது ஏன்னா இது வந்து ஒரு நல்ல கோட்டிங் கொடுக்குது த்ரோட்டுக்கும் ஸ்டமக்குக்கும். ஸோ அந்த அளவு இந்த ஹனி வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு இதோட சேர்த்துக்கிட்டோம்னா. ஸோ இந்த ஹனி பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் வந்து ரேட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்லா டைஜஷன் நடக்கும், அதனால் நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும். ஸோ இந்த ஹனி பார்த்திங்கன்னா தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களையும் கெட விடாது. ஸோ அதனால தான் அவ்வளோ நல்லது ஹனி. நம்ம வந்து அதனால தான் மருந்து சாப்பிட்றப்பெல்லாம் நம்ம ஹனியை சேர்க்குறோம். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம எந்த மருந்து சாப்பிட்றதுக்கும். அதனால தான் நம்ம இதுலேயும் ஹனியை சேர்க்குறோம். நம்ம சேர்த்துருக்கிற 3 ஐட்டமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுது, ஆங்ஸைட்டியை ரிலீவ் பண்ணுது, நல்ல ஒரு தூக்கம், நிம்மதியான தூக்கம் கொடுக்குது. அதனால் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கிறப்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான மார்னிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். உங்களால் உங்கள் வேலையை நல்லபடியாக செய்ய முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த டானிக்கு. இது வந்து 1 ஸ்பூன் மேஜிக். இப்போ இந்த பவுடரை வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து ஹனி சேர்க்குறோம். இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா ஹனியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மேஜிக் டானிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி இதை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எங்கள் சேனலோட இது கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா எங்களுக்கும் தெரிய வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. ஸோ நீங்கள் வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் எங்களுக்கு கமெண்ட்லலாமும் போடுங்க. ஸோ தட் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களோட ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்ட் லைக் அவர் சேனல்.